எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் என்றென்றும் இனிய மீன ராசி அன்பர்களே, உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். புத்தாண்டு துவங்கி புது பொங்கல் காலம், பொங்கல் வாழ்த்துக்களோடு இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றேன். மாபெரும் வெற்றி சரித்திரம் படைப்பீர். ஜென்மச்சனியிலே இதெல்லாம் சாத்தியமா? வரவு எட்டனா செலவு பத்தனா என்று காலம் கழிந்து கொண்டிருக்கிறதே என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் தன லாபத்தை, தொடர்ந்து சந்தோஷத்தை, சற்று பயணங்கள் இருந்தாலும், இடப்பெயர்ச்சி அங்கு இங்கு என்ற அலைச்சல்கள் இருந்தாலும், தன தானிய பொன் பொருள் சேர்க்கை, எப்படியோ ஒரு தன லாபம் என்று வரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு விஷயத்தில கவனமாக இருக்க வேண்டும். சிற்றின்பச் சேர்க்கை, சிறு சுகத்திற்காக ஏதேனும் இன்று சாப்பிட்டால் நன்றாக இருக்கும், இப்படி சுற்றினால் நன்றாக இருக்கும் என்று இந்த சிறு சிறு சுகங்களுக்காக பொருளை நீங்கள் செலவு செய்யாமல், பணத்தை செலவு செய்வதோ நேரத்தை செலவு செய்வதோ இல்லாமல் இருந்தீர்கள் என்றால் நிச்சயம் தன லாபம், சந்தோஷம் நிலைத்திருக்கும். இல்லை என்றால் ஏதேனும் இதுவேறு தவறுகள், சின்ன சின்ன தவறுகளை செய்துவிட்டீர்கள் என்றால் அப்போதுதான் பயம் இருக்கும். இருந்தாலும் கூட வாரத்தினுடைய அந்த கடைசி 2 நாட்களில் பார்க்கும்போது செவ்வாய் உச்சம் பெற்றுவிடக்கூடிய அமைப்பு. ஆகையினால் எப்படியோ ஒரு தன லாபம், நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு மாறுதல், ஒரு ஏற்றம் என்று நிச்சயமாக இருக்கும். மாஸ் காட்டக்கூடிய அமைப்பு மீனராசி என்பர்களே உங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நீண்ட நெடுங்காலமாக மீனராசி என்பர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில மூழ்கி இருப்பீர்கள். ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு கவலை சிந்தனை. ஏதோ பிள்ளைகளை எப்படி கரை சேர்ப்பது, படிக்க வைப்பது, இது இப்படி ஆகுமோ, அது அப்படி ஆகுமோ, இப்படி இடர்பாடு வந்து விடுமோ, துன்பம் வருமோ என்று வராத துன்பத்தை எல்லாம் எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவற்றிலே மாறுதல் வேண்டுமென்றால் ஒரு மாற்றம் இப்போது நிகழும். ராசியிலே சனி பகவான் இருந்தாலும் கூட இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். வெகு விரைவிலேயே அவர் சுய நட்சத்திரத்திற்கு மாறுவார். எப்படி இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களை நல்ல திசையிலே நோக்கி பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான எண்ணங்களோடு மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் ஏற்றம்தான். மீனராசி என்பர்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஏதேனும் ஒரு நட்பு, ஏதேனும் ஒரு உறவு, கையில் எப்போதுமே செல்போனில் அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பது, இல்லை என்றால் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டே இருப்பது, இல்லை என்றால் நண்பர்களோடு சேர்ந்து வேலையே இல்லை என்றாலும் கூட தாயக்கட்டையை எங்கேனும் மரத்தடியிலே அமர்ந்து உருட்டி கொண்டிருப்பது, இல்லை இது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது. இது இப்போது மாறும். ஏனென்றால் குரு பகவான் 4ஆம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கும் போது தேவையில்லாத சிநேகம், தேவையில்லாத நட்பு, இவற்றிலே ஒரு பிரிவு ஏற்படும். அதற்கு இது ஏதுவான காலம். ஏனென்றால் இந்த 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய சூரியன் உங்களுக்கு ஒரு தனலாபத்தை தந்தாக வேண்டும். அதனால் ஒரு சந்தோஷம். இப்போது உங்களுக்கு லாபமாக ஒரு ஈகோ வரும். இதனால் நட்புகளை கூட சற்று ஏனென்று கேட்டு பிரிவு நடத்தக்கூடிய அல்லது பிரிக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும். ஆகையினால் தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத உறவுகள் பிரிகிறது என்றால் அதிலே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தானே தவிர வருத்தம் தேவையில்லை. பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது வெற்றியை ஏற்படுத்தும். இல்லங்களுக்கு அருகில சிவாலயங்கள் இருந்தால் பிரதோஷ வேலைகளில் வழிபாடு செய்வது இந்த 7 சனி காலத்துல தடைகளை உங்களுக்கு அகற்றும். பிரச்சனைகள் இருக்கும், இருந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய தைரியத்தையும் தெம்பையும் தரும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த வாரத்தில எதிர்பார்த்தபடி ஒரு வியாபாரத்தில இருக்கிறீர்கள், தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கு நினைத்தபடி ஒரு லாபத்தை உங்களுக்கு தரக்கூடிய அளவில ஏதேனும் ஒரு நல்ல உதவி, எதிர்பார்த்த வங்கி கடன் அல்லது உதவி, ஏதோ ஒரு ஆர்டர் போன்ற விஷயங்கள் கிடைத்து வெற்றி என்பது இருக்கும். வேலையில இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இதுவரை அந்த இருக்கக்கூடிய வேலையிலே நிம்மதி இல்லை என்றிருந்த நிலை மாறி இந்த வாரத்தில ஒரு நிம்மதிக்கான நிலை என்பது ஏற்படும். உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம். இதுல பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக பெயர் புகழ் எப்படியோ இந்த 7 சனி ஜென்மச்சனி காலத்திலும் கூட கெடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதோ ஒரு நற்செயலை செய்வதற்கான வாய்ப்பை இந்த வாரம் உங்களுக்கு தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் மன தைரியம், ஆரோக்கியம்
இவை இரண்டுமே உங்களுக்கு ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பு, தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தந்துவிடும். ரேவதி புதனினுடைய நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ ஒரு விஷயத்தில நீங்கள் ஒரு சாதுரியமான ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தொழிலிலே, வியாபாரத்திலே, வாழ்க்கையிலே, அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஏதோ ஒரு சூட்சுமத்தை பயன்படுத்தி பிரச்சனைகளிலிருந்து அகன்று சற்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு, வராத பொருள் இப்போது வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் கைப்பொருளை விற்றோ அல்லது தங்கம், வெள்ளி ஏதேனும் இருந்தால் விற்று அல்லது வங்கிக் கடன் வாங்கியாவது ஒரு வீடு வாங்கக்கூடிய முயற்சி இருக்கும். இல்லை என்றால் கஷ்டப்படுத்தும் கடனிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். குடும்பத்திலே நிம்மதி என்பது இருக்கும். உங்களுக்கு பொதுவிலே மீனராசி என்பர்களுக்கு அரசு சார்ந்த அல்லது அரசு விஷயங்களிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு அது இனிமையாக மாறும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மீனராசி என்பர்களே சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலேயே மீனராசி என்பர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே 11 ஜனவரி 2026 அதிகாலையிலேயே சுமார் 5 மணி முதல் செவ்வாய்க்கிழமை 13/1/2026 மாலை 5:21 வரை சந்திராஷ்டமம். இந்த 2 நாட்கள் திங்கள் செவ்வாயில மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் சனி பகவான் 7.5 சனி காலம், சந்திரன் அஷ்டமத்தில இருக்கும்போது நீங்கள் ஏதேனும் நல்லது என்று நினைத்து செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு பின்னால் பிரச்சனைகளாக வரும். இந்த நாளிலே ஏதேனும் தேவையில்லாமல் ஏதேனும் ஒரு சிக்கலை நீங்கள் கையில் எடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த சிக்கல் உங்களை தொடர்ந்து வருத்தி கொண்டிருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, உறவுகளை பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது, உழைப்பு, உற்சாகம் என்று இருப்பது, அது மட்டுமல்ல எந்த அளவிற்கு உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தேவையான உறக்கமும் தேவை. ஏனென்றால் இந்த உறக்கம் இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது. அது உடல் நலத்தை வெகு விரைவிலேயே கெடுத்துவிடும். பணம் சார்ந்த விஷயத்துல சிக்கல்கள் இருப்பது போன்று இருந்தாலும் கூட அதிகமாக கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நெருங்கிய நட்பு, பெரியவர்கள், இல்லத்து பெரியவர்கள் மூலமாக ஏதேனும் அவரிடம் கேட்டோ அல்லது அவர்களோடு விஷயத்தை கலந்து ஆலோசித்தோ பணப்பிரச்சனைகளை தீர்க்க வாய்ப்பு இருக்கும். அலட்சியம், கவனக்குறைவு, காலம் தாட்டுதல், அப்புறம் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு விடுவது, இந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இது எதிர்நிலைகளை உருவாக்கிவிடும். சோம்பேறித்தனமாக இருந்தீர்கள் என்றால் எதிரிகளின் நிலை சற்று பலமாகிவிடும். எதிரிகள் நிலை பலமாகிறது 7.5 சனி காலத்தில், உங்கள் நிலை அப்போது தாழ்ந்து விடக்கூடியதாய் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஆகையினால எதிரிகளின் எந்த திட்டத்திற்கும் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் அல்லது எதிர்நிலை எதுவாக இருந்தாலும் அதில் சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். மாணவர்களாக இருந்தீர்கள் கவனச்சிதறல் என்று இருக்கும். கல்வியை தவிர வரக்கூடிய பொங்கல் சமயத்துல வரக்கூடிய சினிமாவுக்கு செல்லலாமா, வராத சினிமாவை எப்படியாவது எதிலாவது பதிவேற்றம் அல்லது பதிவிறக்கம் செய்து பார்ப்பதற்கு வழி இருக்கிறதா என்று, அல்லது நடக்காத ஒரு விஷயத்துல உங்களுடைய மனதையும் உடல் உழைப்பையும் செலுத்தி நேரத்தை வீணடித்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதை தவிருங்கள். கவனச்சிதறல் என்பது இருக்கவே இருக்கக்கூடாது. தேவையில்லாத சில சில சின்ன சிலுமிஷங்களில் ஈடுபட்டு சிக்கிக் கொள்ளக்கூடாது. இன்ஜினியரிங், லா அல்லது இந்த போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றியை தரும். உங்களுடைய செயல் திறனை அதாவது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அந்த செயல் திறனை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம். மூத்தோரை நிச்சயமாக கெடுத்துக் கொள்ளக்கூடாது, பகைத்துக் கொள்ளக்கூடாது. அது வருங்காலத்திலே உங்களுக்கு வருத்தம் தரும். இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். முடிந்தவரை ஏழைகளுக்கு அல்லது பசி என்று இருப்பவர்களுக்கு உணவு தருவது வெற்றியை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமைகளில மாலை வேளையில லட்சுமி தாயார் வழிபாடு, வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலே பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, பிரதோஷ காலங்களிலே சிவ வழிபாடு என்றால் நிச்சயம் வெற்றிக்கான வழி உங்களுக்கு திறந்திருக்கிறது. மாபெரும் வெற்றி சரித்திரம் படைக்க இந்த வாரம் ஒன்று சிறப்பை உங்களுக்கு தருகிறது. 10, 11ஆம் இடங்களில் சூரியன், சுக்கிரன் இவையெல்லாம் இணைந்து அந்த பெயர்ச்சி என்பது வெற்றியை தருகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைக்கக்கூடிய, வெளிச்சத்தை தரக்கூடிய சூரியன் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவார். என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தை திருநாள் உத்தர அயன காலத்தில நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கிய இந்த சூரியனுடைய பயணத்துடன் உங்களுடைய வளர்ச்சியும் அமையும் என்று
அன்போடு இறைவனை வேண்டி உங்களுக்கு இந்த பதிவினை தந்திருக்கின்றேன். அன்பு நேயர்களே, இந்த வாரம் பொறுத்தவரை ஜனவரி 12, 2026 திங்கள் துவங்கி ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 18, 2026 முடியும். மார்கழி 28 தக்ஷண அயனத்தினுடைய காலத்திலே துவங்கி சூரியன் திருக்கணிதத்தின் அடிப்படையிலே தை சூரியனாக உத்தர அயன புண்ணிய காலத்திற்குள் காலெடுத்து வைத்து தை 4ஆம் தேதி வரை இந்த வாரம் அமைகிறது. மார்கழி 28 திங்கட்கிழமை ஜனவரி 12, 12:43 PM வரை நவமி, பின்னர் தசமி. சுவாதி நட்சத்திரம் 9:05 PM வரை, அதன் பிறகு விசாகம். இரவு 9:05 வரை அமிர்த யோகம், பின்னர் மரண யோகம். பகல் 12:43 பின் எல்லா நல்ல காரியங்களும் திங்கட்கிழமை என்று செய்யலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு என்பது பயத்தை போக்கும், மரண பயத்தை போக்கும். லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மனதிலாவது நினைத்து வழிபாடு செய்யுங்கள், தோஷங்கள் எல்லாம் விலகும். அடுத்து செவ்வாய்க்கிழமை மார்கழி 29 ஜனவரி 13, 3:18 PM வரை தசமி, பின்னர் ஏகாதசி. விசாகம் நட்சத்திரம் 12:06 AM வரை, பிறகு அனுஷம். இரவு 12:06 AM வரை மரண யோகம். திருக்கணித முறைப்படி இந்த நாள் செவ்வாய்க்கிழமை தான் போகி பண்டிகை. அடுத்தது புதன்கிழமை, விஸ்வாவசு வருடத்தினுடைய மார்கழி 30 புதன்கிழமை ஜனவரி 14, 2026 5:53 PM வரை ஏகாதசி, பின்னர் துவாதசி. அனுஷ நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம் 3:03 AM வரை, பிறகு கேட்டை. நாள் முழுவதும் சித்த யோகம், சுப நாள். தை மாத பிறப்பு புதன்கிழமை தான். பகல் 3:07 மணிக்கு மகர ராசிக்கு சூரியன் மாறுகிறார். உத்தராயண புண்ணிய காலம் துவங்கக்கூடிய நேரம். இந்த நேரம் தை துவங்கும் போது மார்கழி 30 அன்று இந்த மாலை 3:07 தை பிறந்து விடுகிறது. ஆகையினால் பொங்கல் திருநாளாக புதன்கிழமை 3:07 பின்பு பொங்கல், தை பொங்கல் துவங்கி விடுகிறது திருக்கணிதத்தின் அடிப்படையில. இதுதான் சயின்டிபிக் டெசிஷனும் கூட. இந்த நேரம் தான் தை திருநாளாக அமைகிறது. இந்த நேரம் தொட்டு உத்தராயண தர்ப்பணம் கடமையாக இருந்தால் அதை முடித்து பொங்கல் வைக்க ஏதுவான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய நாள். ஐயப்பன் கோயில், கேரளாவில் இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதி, சஃபலா ஏகாதசி, தூய ஏகாதசி என்று சொல்லலாம். பழங்களை மட்டுமாவது உண்டு விரதம் இருப்பது சுப காரிய தடைகள் இருந்தால் அவற்றை எல்லாம் நீக்கி வெற்றியை தரும். புதன்கிழமையும் இந்த அனுஷ நட்சத்திரமும் சேர்வது புத அனுராதா. இது ஒரு அற்புதம். பூஜைகள் செய்ய மிக மிக அற்புத நன்மைகள் கிடைக்கும். இந்த நாளிலே நீங்கள் இறைவனை வேண்டும் போது கூடுதலான அனுகிரகம் என்பது நிச்சயம் இருக்கும். மாலையிலே பொங்கல் வைப்பது சிறப்பாக இருக்காதே என்று நினைத்தால் வாக்கியப்படி அடுத்த நாள் வியாழக்கிழமை பொங்கல், அதை கொண்டாடலாம். அடுத்தது வியாழக்கிழமை தை 1 ஜனவரி 15 8:16 PM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. கேட்டை நட்சத்திரம் 5:47 வரை, பிறகு மூலம். பிரபல அரிஷ்ட யோகம், சுபகாரியங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் வாக்கியப்படி பொங்கல் வைக்க சரியான நேரம் என்றால் காலை 9:45 முதல் 11 மணி வரை. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் தை திருநாள் வாழ்த்துக்கள். அடுத்து வெள்ளிக்கிழமை தை 2 ஜனவரி 16, 2026 10:22 PM வரை திரையோதசி, பின்னர் சதுர்த்தசி. மூலம் நட்சத்திரம் நாள் முழுவதும். அமிர்த யோகம், பிரதோஷம். இந்த நாள் பிரதோஷம் மாலை வேளையில சிவன் கோயிலுக்கு சென்று, இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் சென்று நந்தியை வழிபட்டு சிவன் பார்வதியை வழிபடுவது என்பது தோஷங்களை போக்கும், நன்மை ஏற்படுத்தும். மாட்டுப் பொங்கல் கோமாதாவிற்கான பூஜை செய்ய காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஏற்ற நேரமாக இருக்கும். திருவள்ளுவர் தினம் இருந்தாலும் கூட வைகாசி அனுஷம் நட்சத்திர நாளில்தான் திருவள்ளுவர் அவதரித்த நாள். ஆனால் கேலண்டர்ல திருவள்ளுவர் தினம் என்று இந்த நாளை கொண்டாடுகின்றோம். அடுத்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் சனிக்கிழமை தை 3 ஜனவரி 17 12:04 AM வரை சதுர்தசி, பின்னர் அமாவாசை. மூலம் நட்சத்திரம் 8:12 AM வரை, பிறகு பூராடம். நாள் முழுவதும் சித்த யோகம், காணும் பொங்கல். நாளில் குரு 6 குரு இருக்கிறது என்றால் இந்த நாளில நட்பு உறவுகளை சென்று ஒரு வணக்கம் செய்து நேரில் சென்று மகிழ்ந்து குழாவுவது சிறப்பை ஏற்படுத்தும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தை 4 ஜனவரி 18 2026
1:21 AM வரை அமாவாசை, பின்னர் பிரதமை. பூராடம் நட்சத்திரம் 10:14 AM வரை, பிறகு உத்திராடம். நள்ளிரவு 12:21 AM முதல் 2:21 AM வரை சோடசக்கலை நேரம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. பிண்டபித்ரு சர்வ அமாவாசை தினம். எனது அன்பு நேயர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.